வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாளொரு நற்சிந்தனையிலிருந்து அறிஞர்களின் அனுபவங்கள். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, அனுபவம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு அனுபவம் தான் அனுபவமாக மாறுது. அனுபவம் தான் நம்மளோட வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறது. அது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம், தான் பெற்ற அனுபவம் மற்றவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாகவும் நமக்கும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அறிஞர்களின் அனுபவம் நம்மளுக்கு எந்த விதத்தில் உதவுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம சிந்தனையாக எடுத்துக்க போகிறோம். அப்போ அறிஞர்கள், கவிஞர்கள், தொழில் நிபுணர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வில் பல்வேறு சூழ்நிலையில் எண்ணிருந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதில் வெற்றி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம். அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்ற விதத்தில் சமுதாயத்துக்கு நல்ல ஒரு பாடமாக அவர்கள் கவிதை மூலமாகவோ, கருத்துக்கள் மூலமாகவோ, அல்லது கவிதை மூலமாகவோ, நாடகங்கள் இப்படி எல்லா விதத்தில் நூலாக எழுதி வைக்கிறாங்க. இப்படி தான் எத்தனையோ சித்தர்கள், ஞானிகள், தொழில்நுட்ப கவிஞர்கள், கலைஞர்கள் இப்படி எல்லாம் உருவானது இந்த விதத்தான். அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அனுபவம் தான் உலக மக்களுக்கு தன்னோட பேச்சாலும் எழுத்தாலும் தெளிவாக எடுத்து காட்டுறாங்க. அப்போ அவங்களோட நிகழ்ச்சிகள் தான் இது மாதிரி நீங்கள் அனுபவிக்கலாம், இப்படி நீங்கள் செய்யலாம், இந்த இடர்பாடு இல்லாமல் இன்ப துன்பத்தை கடந்து உலக மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுறாங்க. அவர்களின் அந்த அத்தகையான முயற்சியால் தான் நான் அவங்களோட அடைந்த, அதாவது அவங்க துன்பப்பட்டு அனுபவப்பட்ட அந்த அனுபவம் தான் நமக்கு இன்றைக்கி பாடமாக வருது. சுவாமி அழகாக சொல்லுவார் ஒரு பாடலில், அவரோட குரு வணக்க பாடலாக தான் அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட அனுபவங்கள் தான் நம்மளுக்கு அழகாக ஒரு கேப்சலாக மனவளக்கலை அப்படின்றதுல நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா, அறிவே தான் தெய்வம் என்ற தாயுமானார், அகத்தது தான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கனார். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், இதுதான் முக்கியம். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். அந்த வாழ்ந்து காட்டினோன்ற பாருங்க, அதுதான் முக்கியம். அந்த அனுபவம் தான், அதுதான் சொல்லுவார், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோமாக அப்படின்னு. அப்போ அந்த நினைவு தான், அவங்களோட வாழ்க்கை பயணம் தான், அனுபவம் தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈஸியாக நம்ம எடுத்துருக்குறோம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சித்தர்களோட மகான்களோட ஆராய்ச்சி தான் அழகான ஒரு கேப்சலாக இன்றைக்கி நம்ம மனவளக்கலையாக நம்ம கையில் வர்றதுக்கு காரணம் மனவளக்கலை இது நம்மளோட தந்தை அருள் தந்தை அவர்கள் அவரோட உழைப்பு, அந்த அவரோட அனுபவம் தான். அவரும் யான் பெற்ற இன்ப துன்பத்தை கடந்து எந்த விதத்தில் சமுதாயத்துக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றதை நம்மளுக்கு மனவளக்கலை அப்படின்ற விதத்தில் நம்மளுக்கு கேப்சலாக அழகாக கொடுத்துருக்காரு. அப்போ அவரோட துன்பம், அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா, அந்த அறிஞர்களோட எண்ணம் என்னென்னா, யாரும் துன்பம் இல்லாமல் சுமூகமாக வாழ வேண்டும். அதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவங்க எந்த விதத்துலையா சூழ்நிலையா சந்தர்ப்பத்தில் மோதலில் எந்த விதத்துலேயே அவங்க துன்பப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாத அளவில் நம்மளுக்கு அழகாக அவங்களோட திறமையும் நம்மளோட தகமையும் பொறுமையும் எல்லாமே பார்த்துருக்கீங்க, எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் இன்னொரு பாடலையும் சொல்லியிருப்பார் சுவாமிஜி அழகாக, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே அப்படின்னு. அதாவது அவங்களோட அனுபவமும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பாடலில் சொல்வார் சுவாமிஜி, இதே தான் சுவாமிஜி என்ன பாடல் சொல்லியிருக்காருங்க, புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதர், பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாய் நிலையுணர்ந்த ஞானிகள், நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்ந்த ஒரு தொகுப்பாய் எதை காணுவோம், நம்ம மனவளக்கலையை காண்போம். அப்போ ஈஸியாக நமக்கு வாழ்க்கையில் நிறைவாக வாழறதுக்கு, அமைதியாக சந்தோஷமாக ஒருத்தர் வழிகாட்டியாக, அவங்களோட வழிகாட்டியாக இந்த வழியில் போங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி செய்து பார்த்து சுவாமிஜி தான் சொல்கிறார், சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீன்வர். அந்த விதத்தில் நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். நம்ம அறிவுக்கு எது எடுத்துக்குதோ வேணுமோ வேணாமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் அமைதி வெற்றி உயர்வு பெற. மனவளக்கலையில் நாங்களாம் இத்தனை வருஷமாக இருக்கிறோம் அப்படின்னா அவரோட வாழ்க்கை அனுபவம் தான், அவரோட அந்த அறிஞரின் அனுபவம் தான்
அருள் தந்தையவர்களின் அனுபவம் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை பாடமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இந்த சிந்தனை ஒரு அற்புதமான சிந்தனை அளித்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யுமெடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.